அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு தவிர கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 4 மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்று வெளியாகி இருந்தது. தமிழ்நாடுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து நேற்று விவாதித்திருந்தோம். இந்த நிலையில அஸ்ஸாம், மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல அஸ்ஸாம், புதுச்சேரி 2 மாநிலங்களிலும் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலான கருத்து கணிப்புகளின் முடிவாக இருக்கு. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அஸ்ஸாம், வங்கம், கேரளம், புதுவை ஆட்சி அதிகாரம் யார் கைகளில் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு PA கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன், அரசியல் விமர்சகர் திரு நவநீதன் ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். வணக்கம் பின்னர்கள் அனைவருக்கும். திரு மணி, முதல்ல நான் மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவேன், பிறகு டெல்லியை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மம்தா. கருத்து கணிப்பு குறித்து இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பாஜக அலுவலகத்திலிருந்து வந்திருக்கு கருத்து கணிப்பு. நான் அதை நம்பலை. 226 தொகுதிகளுக்கு மேல் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த விமர்சனங்கள்லாம் எடுத்துக்க முடியாது, இருக்கிற ஃபேக்ட் வச்சு தான் பேசி ஆகணும். என்ன எதிர்பார்ப்பு? பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு எட்ஜ் இருக்கதாக சொல்றாங்க. ஆமாம், இப்போ இந்த 5 மாநில தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா அண்ட் புதுச்சேரி. நேற்றைக்கு வந்த கருத்து கணிப்புகளில் அஸ்ஸாம் அண்ட் கேரளா அண்ட் புதுச்சேரி தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ கேரளா ஆட்சி மாற்றம் வருகிறது, காங்கிரஸ் ஆட்சி, UDF யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வருது. அஸ்ஸாமில் ஹேமந்த் பிஸ்வாஸ் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. புதுச்சேரியில் NDA ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. யுனானிமஸ் எல்லா எக்ஸிட் போல்ஸுமே, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுமே ஐ திங்க் ஒரு கருத்து கணிப்பு கூட ஒரு எக்ஸிட் போல் கூட மாறுபட்ட ரிசல்ட் கொடுக்கல, யுனானிமஸாக இருக்குது. பெங்காலும் வெஸ்ட் பெங்காலும் தமிழகமும் கிட்டத்தட்ட சரிபாதியாக உடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம இன்ஃபேக்ட் பெங்காலை விட தமிழகத்தில் போலரைசேஷன் அதிகமாக இருக்குது. சரிபாதி இப்படியும் அந்த பக்கமும் இருக்குது. மேற்கு வங்கத்தில் ஓரளவுக்கு டிஎம்சிக்கு வருதுன்னு சொன்னாலும் நீங்கள் சொன்னது போல் பிஜேபிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு வருது. இதை நம்ம ஐ திங்க் ஆங்கிலத்தில் சொன்னால் we have to take it with a pinch of salt. ஏன்னா போல்ஸ்டர்ஸால் ஏன் இந்த 2 மாநிலங்களை கணிக்க முடியலன்றது பெரிய விஷயம் தான். அதனால் நம்ம இது எந்த பக்கம் போவோம், பெண்டுலம் எந்த பக்கம் போகும்னு தமிழ்நாட்டுக்கு எப்படி சொல்ல முடியாது, அதே மாதிரி மேற்கு வங்கத்துக்கும் சொல்ல முடியாது. ஸோ யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு பேசுறது இன்றைய தேதியில் பொருளற்றது. ஏன்னா இன்னும் 3 நாட்கள் 4 நாட்களில் நமக்கு முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி 3வது முறையாக மம்தா வந்தாங்க. அதனால இது யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது அந்த கணிப்பு முழுக்க பொருளற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது மேற்கு வங்கத்தை ஒருவேளை பிஜேபி கைப்பற்றினால் அதனால் வரக்கூடிய பாரதூரமான விளைவுகள் தான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். இன்ஃபேக்ட் பர்சனலி ஸ்பீக்கிங், நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாநில தேர்தல்களில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் தான், தமிழக தேர்தல் முடிவுகள் கூட அல்ல. ஏன்னா இங்கே யார் ஜெயிச்சாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போதில்லை நான் நினைக்கிறேன். வேற வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஒருவேளை வெற்றி பெற்றால், நீங்கள் உங்களுடைய முன்னுரையில் சொல்லும்பொழுது நீங்கள் ஓப்பனிங் ரிமார்க்ஸில் மீண்டும்னு சொன்னீங்க, அது தவறு. பிஜேபி மீண்டும் ஆட்சியை தக்கும், இது வரைக்கும் அவங்க அங்கே பவரில் இருந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பிஜேபி அங்கே ஹிந்தி ஹார்ட்லேண்டை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ பெங்காலில் அவங்க பிடிக்கிறாங்கன்னா அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். சொல்லுவாங்க உங்களுக்கு வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா வில் திங்க் டுமாரோன்னுவாங்க. இப்போ வெள்ளக்காரன் காலத்துலேருந்தே உங்களுக்கு மேற்கு வங்கத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன், 30%. கேரளாலையும் இருக்குது, பட் நியூமரிக்கலி ஸ்பீக்கிங் இங்கே எண்ணிக்கை அளவில் ரொம்ப அதிகம். அப்போ அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரெஸ்ட் ஆஃப் பெங்கால், வெஸ்ட் பெங்காலில் இந்தியா முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, வங்கதேசத்தோடு பங்களாதேஷோடு பார்டர் ஸ்டேட் அது. இப்போ பங்களாதேஷில் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், இப்போ ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்திருக்குது, ஷேக் ஹசீனா இங்கே தான் இருக்காங்க, தஞ்சம் புகுந்திருக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், குறிப்பாக சிறுபான்மையினர் இந்துக்கள் மீதான கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல், ISIயோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் பங்களாதேஷில் இருக்குது. இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹிந்துத்துவா கவர்மெண்ட் வந்ததுன்னா
அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பங்களாதேஷ்ல என்ன? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச கார்த்திகேயன், இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் இப்போ அசாம் ஏற்கனவே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க கண்ட்ரோல், பிஜேபி கண்ட்ரோல் தான் இருக்குது. ஈஸ்டர்ன் இந்தியா, கிழக்கு இந்தியா முழுவதுமே பெங்கால் அவங்க கைகள் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 80% இந்தியா வந்து பாஜகவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ மோடி அரசின் கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் மோடியுடைய ஆட்சியில் நிகழக்கூடிய மிக முக்கியமான அரசியல் சம்பவமாக நம்ம டிமானிட்டைசேஷனை சொல்லலாம், கொரோனா லாக்டவுனை சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பெங்காலில் பிஜேபி ஜெயிச்சதுன்னா அதுதான் தி டெவலப்மெண்ட்னு எனக்கு தோணுது. தேர்தல் அணுகுன விதம் எப்படி இருந்தது? வங்காள பெருமிதம் அப்படின்ற உணர்வோடு மம்தா அணுகுனதும், உணவு, மொழி, கலாச்சார பின்னணியோடு பாஜக அணுகினதையும் பார்க்க முடிந்தது இந்த முறை. ஆமா, அவங்க எப்படி பார்த்தாலும் ஹிந்துத்துவாவை முன்னெடுத்து அந்த எலெக்ஷனை கொண்டு போனாங்க. வேற மம்தா பானர்ஜி அவங்களுக்கே உரிய விதத்தில் வந்து மைனாரிட்டிஸ்க்கான அதிகப்படியான அவங்களுடைய கவனத்தை அங்கே செலுத்தினாங்க. பட் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து கடந்த 78 ஆண்டுகளில் நாடு விடுதலை அடைந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெவலப்மெண்ட்டே இல்லைன்றதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களில் ஒரு 4 மாநிலங்கள் முக்கியமானது: மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார். எல்லாம் ஒரே நேரத்தில் விடுதலை அடைஞ்ச பிறகு ஏன் அந்த நிலைமை? இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் நான். அதாவது வந்து மக்கள் வந்து வாக்களிப்பதற்காக நின்றுட்டு இருக்காங்க, அதிகப்படியான பெண்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் நான். கை ரிக்ஷா வந்து இழுத்துட்டு போகிறாரு ஒருத்தர், 2 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ வந்து இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கை ரிக்ஷா கலைஞர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டு விட்டது. 78 ஆண்டுகளில் லெஃப்ட் ரூல் பண்ண 34 இயர்ஸாக இருக்கட்டும், அல்லது இப்போ மம்தா பானர்ஜி ரூல் பண்ண 15 ஆண்டுகளாக இருக்கட்டும், மனிதனே இழுக்கக்கூடிய இந்த அவலத்தை ஏன் வந்து மேற்கு வங்கத்தில் ஒழிக்க முடியல? இன்ஃபேக்ட் கல்கட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கை ரிக்ஷாஸ் இருந்துற போகுது. உதாரணத்துக்கு ஒரு அதிகபட்சம் இப்படி வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 5000 கை ரிக்ஷா இருக்குன்னா கூட அரசாங்கத்தாலேயோ அல்லது வந்து தொழில் முதலீட்டாளர்களாலேயோ கார்பரேட்ஸாலேயோ அதை ஏன் வந்து உங்களுக்கு வந்து அதை ஒழிக்க முடியல? அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும் அஸ் அ ஜேர்னலிஸ்ட். அதாவது வந்து ஒரு 1000 வார்த்தைகளை நம்ம எழுதுறதை விட ஒரு ஃபோட்டோ அல்லது 10 நிமிஷம் விஷுவல் வந்து பல உண்மைகளை சொல்லிடும். வளர்ச்சியின் பிரதிபலிப்பு. வளர்ச்சியின் பிரதிபலிப்பு. அந்த பெண்கள் வந்து வாக்களிக்க வரிசையில் நிற்கிறாங்க. இல்லை, அருமையான ஃபோட்டோ. கை ரிக்ஷா எடுத்துட்டு ஒரு முதியவர் போறாரு, 2 பேர் அதில் உட்காந்துருக்காங்க. அப்போ இதுதான் வங்கத்தோட நிலைமை இன்னைக்கு. 34 ஆண்டு கால லெஃப்ட் ரூலுக்கு பிறகும் 15 ஆண்டு கால மம்தா பானர்ஜி ரூலுக்கு பிறகும் இதுதான் நிலைமைன்னா அப்போ என்ன அங்கே மாறப்போகுது? ஸோ இதையும் கவனத்தில் வச்சு தான் மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கணும். திரு கிருஷ்ணன், 226 தொகுதிகளில் நான் மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வருவேன், 4வது முறையாக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவேன் அப்படின்ற நம்பிக்கையை மம்தாவுக்கு எது கொடுக்குது? இவ்வளவு ஆன்டி இன்குமென்சிக்கு பிறகும், தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிற்கு பிறகும், பாஜகவுடைய அசுர வளர்ச்சிக்கு பிறகும் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது எது? வணக்கம். என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. இந்த தேர்தல்களை நாம் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், தமிழ்நாடு என்று பார்க்காமல் இது இந்தியாவின் மீது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் முதலில் நான் பார்க்க வேண்டும். அதற்காக நான் 1940 பெர்ட்ரண்ட் ரசல்னு ஒரு பேரறிஞர், அவர் பாசிசம் என்றால் என்ன என்பதை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அதை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். The first step in a fascist movement is a combination under an energetic leader of a number of men who possess more than the average share of leisure, brutality and stupidity. The next step is to fascinate fools and muzzle the intelligent by emotional excitement on the one hand and terrorism on the other. அவர் என்ன சொல்றாருன்னா, பாசிசம் எப்படி வருதுன்னா, ஒரு எழுச்சிமிக்க ஒரு தலைவருக்கு கீழே ஒரு சில ஆட்கள் சேர்ந்து அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. அப்புறம் அவங்களே மூடத்தனத்தினுடைய உச்சத்தில் இருப்பாங்க. இவங்க மற்ற முட்டாள்களை கவர்வார்கள், அறிவாளிகளை அடக்குவார்கள், ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்குவார்கள். இதுதான் பாசிசம் அடிப்படை. இது சென்ற நூற்றாண்டு பாசிச அடிப்படை. இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் பாசிசம் வேறு உருவெடுத்திருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் மக்களாட்சி முறை என்கிற அந்த வடிவத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹாலோயிங் அவுட் என்று சொல்வார்கள். அதாவது
வடிவம் இருக்கும், உள்ள இருக்கிற சத்தெல்லாம் வந்து எடுக்கப்படும். இதைத்தான் பாஜக வந்து வங்காளத்தில் மிக மிக வலிமையாக செய்து கொண்டிருக்கிறது. இதை வலிமையாக எதிர்க்கிறவர் மம்தா பானர்ஜி. இதனால் தான் மேற்கு வங்காள தேர்தல் முக்கியம் பெறுகிறது. அதாவது இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு வடிவம் மட்டும் தானா, அதற்கு வந்து சாரம் இல்லையா, சத்து இல்லையா என்பதை தீர்மானிக்கப்படுவது மேற்கு வங்காள தேர்தல் என்று நான் கருதுகிறேன். யோகேந்திர யாதவ் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மீண்டும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. நியாயமான தேர்தல் நடந்தால் மம்தா ஜெயிப்பாங்க, நியாயமான தேர்தலுடைய அணுகுமுறை இல்லைன்னா பாஜக வெற்றி பெறும்னு அவர் சொல்றாரு. அதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கே உங்களுடைய வார்த்தைகள். அதாவது மம்தா பானர்ஜி வந்து எந்த ஒரு வழியில் பார்த்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற நிலைமைதான் இன்றும் இருக்கிறது. பாஜக இவ்வளவு தூரம் இவ்வளவு வேகமாக முயன்றாலும், இவ்வளவு வலுவோடு முயன்றாலும், தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும், மத்திய ஆயுதப்படைகளை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும், மமதாவுக்கு அடிப்படையில் இருக்கும் அந்த வலிமை வந்து இன்னும் மாறவில்லை என்றுதான் நினைக்கிறேன். அப்படி மாறிவிட்டது என்றால் அதற்கு நான் சொன்ன காரணம் தான். அதனால இந்த தேர்தலில் மம்தா அவர்கள் இறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் என்பவர் மம்தா தான். அதாவது அவர் ஆட்சி அமைத்தாலும் அமைக்காவிட்டாலும் வெற்றி வந்து மம்தாவுடையதான் என்றுதான் என்னுடைய வலுவான எண்ணம். இல்லையே, ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் வெற்றி பெற்றவர்ன்ற அங்கீகாரத்தை ஏன் மம்தா கொடுக்குறீங்க? பாஜகவும் கடந்த 3 தேர்தல்களில் கணிசமான வாக்கு சதவீதம், சொல்றேங்க கணிசமா சீட்டு எண்ணிக்கை உயர்ந்திருக்கு பாஜக. அதாவது இந்தியாவில் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஹாலோயிங் அவுட் இருக்கு இல்லையா, இந்தியாவினுடைய அந்த வடிவம் என்பதை, அதாவது மக்களாட்சி வடிவம் என்பதை மத்தம் வைத்துக் கொண்டு அவருடைய சாரத்தை வெளியில் எடுக்கும் அந்த காரியத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதை வலுவாக எதிர்ப்பவர் மம்தா. அதனால் அவர் அந்த போராட்டத்தில் அவர் எப்படியும் வெற்றி பெறுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் தோல்வி அடைந்தாலும் அது வெற்றியாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே, திரு நவீதன், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணிக்கையை சொல்லுவோம். சார் இப்பவே மம்தா ஜெயித்தவர், அவர் முதல்வராக தொடர்றாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். ஜனநாயகத்தின் வெற்றியாக அவர் அதை பார்க்கிறார். தேர்தல் ஜனநாயகத்தின் வெற்றியாக மம்தாவின் வெற்றியை அவர் வந்து அளவிடுகிறார். திரு PA கிருஷ்ணன், அந்த அளவுக்கு ஒரு பாரபட்சமாக தேர்தல் நடத்தப்பட்டிருக்கா மேற்கு வங்க? இல்லை, இது எல்லாமே ஒரு அலிகேஷனாக தான் நான் பார்க்குறேன். இத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு எக்ஸிட் போல்லாம் நடந்திருக்கு. எக்ஸிட் போல்ன்றதே ஆல்வேஸ் எல்லாருமே சொல்கிறது வந்து யூ ஷுட் டேக் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். ஸோ அதனால் அதில் மாற்று கருத்து கிடையாது, அதில் வரது அப்படியே ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. இங்கே கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பர் அனாலிசிஸாக பார்க்கும்போது 4 கார்னர் ஃபைட் இது. ஸோ இந்தியா கூட்டணி அங்கே மொத்தமாக உடஞ்சி போச்சு, கொலாப்ஸ் ஆகி போச்சு. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு 4 கார்னர் கண்டெஸ்டண்டாக இருக்குது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தது. லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிரியேட் பண்ண மம்தாவுக்கும் பாஜகவுக்கும் அப்படி இருந்துச்சு. அப்படி இப்போதைக்கு அப்படி தான் இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் 2 பேரும் தனியாக போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே களத்தில் இருக்கிறது பிஜேபி மட்டும் தான் இருக்காங்க, அதாவது ஆப்போசிஷனாக இருக்காங்க. நீங்க பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல நின்னு பொலிட்டிக்கல் எலெக்ஷன் கிரவுண்ட்ல எலெக்ஷன் சார், இது நம்ம நிறைய இது பார்த்துட்டோம். இன்னைக்கு பல ஸ்டேட்ல வந்து தேர்தல்கள்லாம் வந்து மாறி மக்கள் வந்து தானா ஓட்டு போட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு ஓட்டிங் நடக்கிறத பார்த்துட்டு வரோம். பல மாநிலங்கள் தேர்தல்லாம் பீகார் உட்பட பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னும் அந்த மாதிரி ஒரு ஜங்கிள் ராஜ் மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறது இப்போ மேற்கு வங்கத்தில் இருக்குன்றது மக்களுக்கு வந்து பழைய ஹிஸ்டாரிக் எராக்கு கொண்டு போறாங்க. 2 கட்சி யாரா இருந்தாலுமே சரி. அதான் மக்கள் ஜனநாயகத்திலேருந்து அந்த சாரத்தை மட்டும் ரொம்ப கவனமா பாஜக உறிஞ்சி எடுத்துருது சார். இதெல்லாம் அலிகேஷன். நான் என்ன சொல்றேன், போன வருஷம் இதே 2021 தேர்தலில் மம்தா அவர்கள் நிற்கும் போது அவங்க 2 தொகுதியில் நிற்கிறாங்க. ஒரு தொகுதியில் தோத்து போனாங்க. அது யாராவது ஒத்துக்கிறாங்களா? அது முதல்ல ஏன் தோத்து போனாங்க அவங்க என்ன பாஜக வந்து அங்கே வந்து தேர்தல் சதி பண்ணி இந்த மாதிரி ஒரு சொல்கிற மாதிரி வந்து மத்திய காவல்துறையெல்லாம் வந்து சதி பண்ணி அவங்க தோக்கடிச்சாங்களே? மக்களை ஏற்றுக்கலாம் அந்த தொகுதியில். அந்த ஃபேக்டை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அவங்க ரீகண்டெஸ்ட் பண்ணி இன்னொரு இதுதானே பண்றாங்க அவங்க. சரி, எந்த மாநில தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க.
தேர்தலுக்கு முன்பு அந்த சமயத்தில் 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உச்சபட்சமாக தலைமைச் செயலாளரில் தொடங்கி உள்துறை செயலாளர் தொடங்கி டிஜிபி தொடங்கி கமிஷனர் தொடங்கி எந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு அதிகாரிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கு? சார் அது தேர்தலுடைய டிஸ்கிரிப்ஷன் பவர் சார். அது வந்து யாராவது இன்வைட் தான் அது 5 மாநிலத்தில் நான் என்ன சொல்றேன், அது கேட்கணும்னா பாராளுமன்றத்தில் போய் அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணி அதை அவங்க வந்து முடக்குங்க. பட் நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க, கேஸ் போடுறீங்க, எல்லாமே அது வந்து நிலுவையில தானே இருக்குது. இதுக்குமே ஒரு ரெசல்யூஷன் பர்மனன்ட் ரெமெடியே இல்லை. we cannot speak on mere allegations. புரியுதுங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்ப என்ன ஆகுது, மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு அப்பீசிங் பாலிடிக்ஸ் மூவ் ஆயிட்டாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது, ஏன்னா அந்த ஒரிஜினல் பெங்காலி ஐடென்டிட்டின்றது வந்து அங்கே சில இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பெங்காலி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ்லேருந்து ஒரு கல்ச்சுரல் இமேஜாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ன்றது அதை நீங்கி அதுலேருந்து வேற இடத்துக்கு போயிட்டு இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. சரி, கிருஷ்ணகார் சார் கையை உயர்த்துறார், கேட்டு வந்துருமா? இந்த தேர்தலில் ஒரு 27 லட்சம் பேர்களுடைய வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த 27 லட்சம் பேர்களும் வாக்களித்தால் அதில் 99% மம்தாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். அதனால் இன்றைக்கு பாஜக எவ்வளவு வாக்கு எடுக்கிறதோ அது மம்தா பானர்ஜி எவ்வளவு வாக்கு எடுக்கிறாரோ அதோடு இன்னொரு 27 லட்சத்தை கூட்ட வேண்டும். அப்படி கூட்டினால்தான் இன்றைக்கு மேற்கு வங்காள தேர்தலுடைய உண்மையான நிலை தெரிய வரும். அப்படி கூட்டாவிட்டாலுமே வந்து மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார் என்றுதான் நான் நம்புகிறேன். அதுல பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள்ங்கிறது ஃபேக்சுவலா கரெக்டா? அதை சேர்த்து பேச வசதியா இருக்கும். அது இஸ்லாமியரா இருக்கலாங்க, அது 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 வந்து பிரச்சனையே இல்லை. இஸ்லாமியரா இருக்கலாம், இஸ்லாமியர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படும் போது அந்த வாக்களிப்பு உரிமை மறுத்த கட்சி வந்து பாஜக என்பதை மக்களுக்கு தெரியும். அதனால அவங்க திரும்ப அவங்களுக்கு அந்த ஓட்டளிக்கும் உரிமை வந்தால் அவர்கள் நிச்சயமாக பாஜக எதிராக தான் ஓட்டளிப்பார்கள். அதனால் மம்தாவுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கிறதோ அதோடு 27 லட்சம் ஓட்டுகளை சேர்க்க வேண்டும். சேர்த்தால் தான் மேற்கு வங்காளத்தினுடைய நிலைமை வந்து சரிவர தெரிய வரும். பதில் சொல்லிட்டேன். இல்ல அவர் 27 லட்சம் கவுண்ட் சொல்றாரு. எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எவ்வளவு பேர் வந்து அடிஷன் வந்திருக்குன்றது தெரியாது. அந்த 27 லட்சம் மொத்தம் 90 லட்சம் 40 லட்சம் பேர் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. சோ இல்ல அதான் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் த டேட்டா. அப்படி நீக்கப்பட்டது மொத்தம் 90 லட்சம். நீக்கப்பட்டதுல வந்து எல்லாருமே வந்து அந்த பகுதியில கரெக்டான வாக்காளர்களா நமக்கு தெரியாது. 3 மாவட்டங்கள்ல மட்டும் 27. என்னோட இது வந்து அவர் எப்படி யூகத்துல சொல்ல நான் யூகம் அது இல்ல ஃபேக்சுவலி கரெக்ட்னா அவங்க நீக்கப்பட்டது ஃபேக்சுவலி கரெக்ட். நீக்கப்பட்டது மம்தாவுக்கு தான் வாக்களிப்பாங்களாங்கிறது தெரியும். அது தெரியாது. அவங்க எதனால நீக்கப்பட்டாங்க, அவங்க வந்து 2 இது வச்சிருந்தாங்களா, என்ன ரீசனுக்காக நீக்கப்பட்டாங்கன்றது ஏதாவது கரெக்ட் அந்த ஃபேக்டர் தான் நம்ம பேசலாம். அது இதுமே நம்ம கிட்ட ஒரு பேர் ஃபேக்டே இல்லாத போது நம்ம எப்படி பேச முடியும் சொல்லுங்க? இது ஒரு குற்றச்சாட்டை தான் நான் பாக்குறேன். இது ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து அதை கையாள வேண்டியது தேர்தல் ஆணையம். அதை வந்து அவங்க ஃபேக்ட் கொடுக்கணும் பார்க்கணும். நான் இந்த குற்றச்சாட்டை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. அவ்வளோதான். நீங்கள் வந்து மம்தாக்கு வந்து ஒன் சைடடாக நம்ம பேச முடியாது இல்லையா? ஏன்னா அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், திரும்ப திமுக வரலாம், அது வேற விஷயம். பட் ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லை, ரூல் அவுட்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் சொல்லுங்க. ஸோ அவங்க 15 இயர்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு சிக்னிஃபிகண்டாக அவங்க வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணிக்க அந்த ஊர் மக்களுக்கு தெரிய போகிறது. ஒரு வந்து எப்பவுமே மேற்கு வங்க வந்து ஒரு இழுபறி நிலைமையில் தான் மத்திய அரசோட இருந்திருக்காங்க. ஐபேக் போட்டாரும், அவங்க போடாங்க, போய் ஏதோ ஃபைலில் தூக்கின்னு வராங்க, நிறைய விஷயம் நடந்த சம்பளம் பார்த்துட்டு வரோம் நம்ம. ஸோ ஒரு எப்பவுமே ஒரு வந்து ஒரு டைட்டாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அது இட் கேன் கோ எனிதிங். இதில் வந்து இதே மாரி மம்தா இருக்காங்கன்னு பார்க்கலாமா, மத்திய அரசாங்கம் இருக்காங்கன்னு இல்லை சார். அவங்க ஒரு வந்து ஒரு மோதல் போக்கு அவங்க வச்சிருக்காங்க. மம்தா வச்சுக்கிறாங்க, மத்திய அரசு யாரா இருந்தாலும் 2 பக்கமும் இருக்கிறதா சொல்றேன். இது வந்து ஒன் சைடு கிடையாது. 2 பக்கமும் வந்து there is always a fight. ஒரு இல்ல மம்தா வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு வேற நரேட்டிவ், மத்திய அரசாங்கம் வச்சுக்குதுன்னா அதுக்கு வேற ஒரு மீனிங். அது சார் அதுதான் சார் நம்ம வேஸ்டா அந்த மீடியா இது பார்க்குறோம். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்தா போஸுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். அது யார் கையில் இருக்கு சொல்லுங்க? ஆளுநர் அவருடைய வரம்புக்குள்ள அவர் செயல்படுறாரு. அப்ப மம்தா அவர்கள் அதை வந்து கேள்விக்கு கேட்க தடை பண்றாங்க. ஓகே கண்ணன் சார், ஆன்டி இன்குமென்சி 15 ஆண்டுகளுக்கு பிறகு அரசின் மீதான அதிருப்திங்கிறது பொருளாகவே இல்லையா? 4வது முறையாகவும் மம்தா வரணும் அப்படிங்கிறதா மக்களுடைய ஏகோபித்த எண்ணமாக இருக்கா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வங்காள பண்பாட்டு அரசியல் ஒரு பக்கம், அதை வந்து உருவகப்படுத்துறது மம்தா.
இவ்வளவு நாள் இந்த இந்துத்துவாவை வந்து விற்பனை செய்து கொண்டிருந்த பாஜகவை அவர்கள் போதுமான அளவு வங்காள அடையாளம் உள்ளவர்களாக பார்க்கல. அதனால தான் அந்த அம்மா இந்த ஒரு வாசகத்தை ஒரு ஸ்லோகனா வச்சாங்க, வங்காளம் தன் மகளை விரும்புகிறது அப்படின்ட்டு. இந்த முறை பாஜகவுடைய, அதாவது 15 ஆண்டுகள் அவங்க 34 ஆண்டுகள் இடதுசாரிகள் ஆண்டாங்க. அதனால அந்த ஆட்சியின் மீது வெறுப்பு அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கும். ஒரு குஜராத்தில் இப்போ 25 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடருது குஜராத்தில். அதனால அதை ஒரு பெரிய, நான் நினைக்கிறேன் இந்த முறை வந்து பாஜக அந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஒரு பக்கம், அதற்கு பிறகு அது வந்து என்ஜினியரிங், எலக்டோரல் என்ஜினியரிங்ன்ட்டு அங்கே அமெரிக்காவில் வந்து அந்த எப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி பிரித்து பண்ணுவாங்க. இப்போ அதை பண்ணிட்டு இருக்காரு அதிபர் ட்ரம்ப். அந்த மாதிரி ஒரு 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 வியூகம் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. நான் உறுதியாக சொல்ல முடியாது, அது பின்னாடி நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த முறை அவங்க வங்காள பண்பாட்டு அரசியலையும் பாஜக கையில் எடுத்திருக்கு. அதாவது நாங்கள் வந்து உங்களுடைய மகளுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல. இந்த இந்த முறை அவங்களுடைய அறிக்கையிலேயே ரவீந்திரநாத் டாகூரை சொல்றாங்க, ஜெய் ஸ்ரீராமுக்கு பதில் ஜெய் துர்கான்னு சொல்றாங்க, இறைச்சி சாப்பிட்டு கொண்டே பேட்டி கொடுக்கறாங்க பாஜக தலைவர். அதனால இது வந்து இது ஒண்ணு. அப்புறம் உங்களுக்கு அங்க எல்லை பிரச்சனை இருக்கு இல்லையா, வங்கதேசத்துல இப்ப சமீபத்தில் நடந்ததெல்லாம் அதுல இந்த போலரைசேஷன், இந்த பிரித்து வெற்றி கொள்வது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த முறை கொஞ்சம் அதிகமாக அவங்களால பண்ண முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. பாஜகனால ஊடுருவல்காரர்களை நாங்கள் வந்து உள்ள அனுமதிக்க மாட்டோம், ஒரு பசு கூட வங்காளத்தை விட்டு வெளியே போகாதுன்னு திரு அமித்ஷா பேசுனதெல்லாம் எடுபட்டு இருக்குங்கிறீங்களாங்க? நான் நினைக்கிறேன் வங்காள பண்பாட்டு அரசியல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வங்காள இந்து அடையாளமும் சமமாக முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கு இந்த தேர்தலில். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த டெட் ஹீட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, இவங்க 2 பேர்ல யாரு முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க, யார் வேணாலும் வரலான்ற மாதிரி இருக்கு. அப்படித்தான் பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. அதனால காத்திருத்து பார்க்கணும். சார் சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக அப்போதான் இந்த இடம் தான் முக்கியமானது. அதாவது ஹிந்துத்வாவோட சீட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாலேயே, ஆர்எஸ்எஸோட தோற்றத்துக்கு முன்னாலேயே வங்கத்தில் இருந்திருக்குது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட இன்னொரு பக்கமே அதுதான் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருந்துக்கிட்டே தான் உள்ளே இருக்குது. 100 இயர்ஸுக்கு முன்னால் இருந்தேன், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேஸ்லேருந்து. அது இப்போ ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட தோற்றம், அது பாரதிய ஜனசங், அது வந்தது. அதன் பிறகு வந்து நேரு கவர்மெண்ட்டில் அவர் இருந்தது, அதன் பிறகு அவர் போனது, எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ அந்த இடத்த வந்து அவங்க கீறுறாங்க. சார் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து நம்ம முதல்லையே பேசணும், பங்களாதேஷ்லேருந்து வந்த எக்ஸோடஸ் 1971 இடத்துல 1 கோடி பேர் வந்தாங்கன்றாங்க. இன்றைக்கி அந்த இதெல்லாம் இப்போ போய் எஸ்ஐஆரில் எடுக்கும்போது, எஸ்ஐஆரில் நடந்த அட்டூழியங்கள் வந்து சொல்லி மாளாதவை. இந்திய ராணுவத்தில் பணியாற்றி அங்கே வந்து விருதுகளை வாங்கியவர்களோட குடும்பங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமை மறுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. போய் வந்து 500 ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை மற்ற 4-5 ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்து போட்டும் வந்து பெரிய அளவில் ஒன்றும் ரிலீஃப் கிடைக்கல. தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது சுவேனேந்து அதிகாரி சொல்கிறாரு, ஹிந்துக்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. இது வந்து மீடியா ஹைப்புன்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து இது வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லுவீங்களா? ஓப்பனாக மதத்தை வச்சு அவங்க பேசுகிறாங்க. யார் பேசுகிறவர்? பிஜேபியோட மாநில தலைவர். இந்துக்கள் அனைவரும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள். அப்போ இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா வங்கத்தில் வந்து அந்த நீர்புத்து நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த ஹிந்துத்வாவை வந்து ஒன்ஸ் அவங்க பவருக்கு வந்துட்டாங்கன்னா, பெங்காலோட ஒரு பெரிய ப்ராப்ளமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் சீக்கிரமாக தமிழ்நாடு மாதிரி ஸ்விங் ஸ்டேட்ஸ் கிடையாது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுறது, கேரளா மாதிரி. ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா வந்து 3 terms 4 terms இப்போ 77 to 2011 34 ஆண்டுகள். இப்போ மம்தாவே 3rd term முடிச்சுட்டு 4th termக்கு போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் பிஜேபி கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இந்த 12 ஆண்டுகளை நான் மறுபடியும் சொல்கிறேன், தட் வில் பி தி அச்சீவ்மெண்ட். அங்கே நிலைமை வந்து எக்ஸாக்ட்லி வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் விட ஒரு ஆபத்தாக தான் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புறது, மமதா பானர்ஜியோட ஆட்சியில் எஸ்பெஷலி 3rd termல நிறைய தவறுகள் நடந்திருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி கணிசமான அளவுக்கு இருக்குது. ஊழல், பெரிய அளவில் ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் க்ளீன் கவர்மெண்ட்ன்றது ஒரு அடிப்படை தேவை. நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எவ்வளோ வேணால் கொள்ளடிப்போம், ஆனால் எங்களுக்கு வந்து ஃபேசிசம், மதவாத எதிர்ப்பு மட்டும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்க முடியாது. இதுதான் முக்கியமாக கவனிக்க. கேரளாவுக்கு போகணும் ஏதாவது ஒரே பாயிண்ட் தான் இல்லை. இப்போ நம்ம இந்த மேற்கு வங்க இந்த கான்டெக்ட்ல பேசும்போது நீங்கள் ஒரிசாவை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரிசாவில் பிஜு ஜனதா தள் எவ்வளோ வருஷமாக ஆட்சியில் இருந்தார் அவர்.
அங்க வந்து என்ன ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல ஆன்டி இன்கம்பன்சியே ஆட்சி மாற்றத்திற்கு அடிப்படையான ஃபேக்டர் இல்ல. நம்ம இல்ல அங்க மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. பிஜு ஜனதா தள் மட்டும் தான், ஏன்னா காங்கிரஸ் அங்க இல்ல, களத்துல கிடையாது. பிஜேபி அங்க களப்பணி செய்தாங்க. எங்க அவங்க ஓட்டே இல்லாத கட்சிங்க அங்க. பிஜேபி எல்லாம் ஒரிசால ஒண்ணுமே இல்லாத ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணணும். அவங்க கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு முன்னெடுப்பு நடத்துறாங்க. ஓகே கிருஷ்ணன் சார், பினராயி 3.0 வாய்ப்பு இருக்கா கேரளாவில்? எனக்கு தெரிந்தாரு இல்லை என்று தான் தோன்றுகிறது கேரளாவில். நம்ம அஸ்ஸாமை பத்தி பேசலாம். கேரளாவோட பேசுறதை விட அஸ்ஸாம் பத்தி பேசுறது வந்து ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ஸாம் பத்தி பேசலாமா? பேசலாம் சார், எல்லாத்தையுமே நாளையுமே பேச போறோம். அப்ப இப்ப கேரளா பேசலாம். கேரளால வந்து காங்கிரஸ் அந்த கூட்டணி வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் எனக்கு தோன்று. என் நண்பர்கள் அதான் சொல்றாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கால இருந்து வந்தேன். நான் அங்க காங்கிரஸ் நண்பர்களா, மலையாள நண்பர்களும் இங்க சில நண்பர்களும் அப்படிதான் சொல்றாங்க. காங்கிரஸ் நண்பர்களா? காங்கிரஸ் நண்பர்கள் சொல்றாங்களா? காங்கிரஸ் நண்பர்கள் அவங்க சிபிஎம் இல்ல சிபிஎம் நண்பர்களுங்க. சிபிஎம் நண்பர்கள். சரி சரி சரி. அவங்களே வந்து காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்? கேரளால வந்து எப்போதுமே ரேசர் தின் தானே, இந்த பக்கம் அந்த பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா காங்கிரஸ் வந்தால் நல்லதுன்னு எனக்கு தோன்றுது. என்ன காரணம்? இவ்வளவு நாள் 10 நிமிஷம் வேற இவர் இருந்துட்டார்ல, அதனால ஒரு மாற்றத்தை விரும்புறீங்க. ஆமா சரி ஓகே. கண்ணன் சார், அதுல கேரளாவில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. 29-30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள், அவர்கள் காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு. அதுதான் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க கேரளாவில். அது நம்ம தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் அந்த மாதிரி வயதை ஒட்டிய தகவல்கள் நமக்கு போதுமான அளவு கிடைச்சிருக்கான்னு தெரியல. அதாவது கேரளாவினுடைய முகம் மாறி இருக்கு. இந்த வடகுடா நாடுகளுக்கு போயிட்டு வந்த பிறகு இன்னைக்கு வந்து அது தொழிலாளர்கள் சேர்ந்த ஒரு இடதுசாரி ஈழவ அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய மையமாக தொடர்ந்து இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு நடுத்தர வர்க்கம், இப்போ நான் சமீபத்தில் போயிருந்தேன், அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய வளமை, செழிப்பு, இதெல்லாம் வந்து அந்த வீடுகளில் இருக்க ஆண்களெல்லாம் வளைகுடாவில் இருக்காங்க. ஆனால் இவர்களெல்லாம் ஒரு பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. அதில் மாற்றி இது ஒரே 2 முறை தான் வந்து அவர்கள் இந்த தொடர்ந்து 2 முறை ஆட்சி வந்தது. இது போன இந்த முறை இதை வந்து அவர்கள் இதை வந்து இது ஒரு நல்ல சுழற்சி முறை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி தெரியும். ஆமா அது இருக்கு. அப்புறம் இங்க ஒரு 4-5 முதல்வர்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ்ல, அங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். கடந்த 10 ஆண்டுகள்ல இடதுசாரிகளுடைய திட்டம் போய் சேராத, பினராயி விஜயனுடைய ஆட்சி செய்திருக்கக்கூடிய நிர்வாகம் செஞ்சிருக்கக்கூடிய மாற்றங்கள் போய் சேராத ஒரு கிராமம் கூட கிடையாது அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. இல்ல உண்மை. நவீன் பட்நாயக்க வந்து தோற்கடிச்ச நாடு இந்த நாடு. பெருந்தலைவர் காமராஜர் தோற்ற இடம் இந்த நாடு. அதனால அதெல்லாம் 61 லட்சம் பேரும் என்னமோ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க கேரளால. அதெல்லாம் நலத்திட்டங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி கொடுக்காத நலத்திட்டங்களா? ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, நம்ம நீங்க எப்படியும் இதுல சிரிக்க முடியாது, எதுலயுமே லாபம் இல்லையே. இல்ல எல்டிஎஃப் வந்தாலும் லாபம் இல்ல, யூடிஎஃப் வந்தாலும் லாபம் இல்ல. இல்ல அப்படி இல்ல. இல்ல 2-3 இதுல கீ டேக்அவேஸ் இருக்குது. ஒண்ணு வந்து நெப்போட்டிசம் கம்யூனிசத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து பினராயி விஜயன் அவர்கள் அவரோட மருமகனை வச்சு அதுல ப்ரூவ் பண்ணிட்டார். அது அவருடைய செயல்பாடுகள், குறிப்பாக ஆட்சியோட கடைசி 2 வருஷ காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு வந்து ஏற்கக்கூடிய விஷயமா இல்லை. சார் சொல்கிற மாதிரி குடும்பஸ்ரீ போன்ற பல அமைப்புகள் மூலமாக அவங்க வந்து நிறைய நலத்திட்டம் அனுப்பிச்சாலும் அங்கே வந்து டெஃபினெட்லி தே வாண்ட் அ சேஞ்ச். ஏன்னா இப்போது காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் விடி சதீஷன் இருக்கிறார், ரமேஷ் சென்னிதலா, அந்த மாதிரி ஒரு 2-4 கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. டெஃபினட்டாக விடி சதீஷன் தான் வருவார். ஏன்னா அவர் தான் அங்கே ஃபுல்லாக கலப்பணி அவர் செஞ்சிருக்காரு. வேணுகோபால் இன்னும் பட் இஸ் நாட் கண்டெஸ்டிங். எனக்கு ஒருவேளை பாஜகவுக்கு பிடித்தவரா? இல்ல அப்படி இல்லை. நான் சொல்றது வந்து நான் அங்கே இருந்து பார்த்தனால சொல்றேன். ஸோ அந்த இல்லை வந்து இதில் ஒரு சிக்னிஃபிகண்ட் டேக் அவேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடியுது. அதில் வந்து ட்ரிவாண்ட்ரம் தலைமை
அந்த சிட்டியை வந்து பாஜக அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சில முனிசிபாலிட்டி பாலக்காடு அந்த மாதிரி 2-3 இடத்துல வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இன்றோட, அதாவது பிஜேபிக்கு வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு திருச்சூர் நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கேபிட்டல் சிட்டி ட்ரிவாண்ட்ரம் மாநகராட்சிக்கு மேல சட்டமன்றம்னு வரும்போது மக்களுடைய நம்பிக்கையை பாஜக பெற முடியல. இப்போ அதுதான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 1900 கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிறிஸ்டியன், அதாவது வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்போட ஒரு வந்து ஒரு 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 இது மாதிரி ஒரு ரொம்ப நெளிவு இது மாதிரி வைத்துக்கொண்டு ஒரு ஒரு இது பண்ணிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-8 கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸே இருக்காங்க பிஜேபி. அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. முஸ்லீம் கேண்டிடேட் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? அது நான் சொல்ல கிறிஸ்டியன் கேண்டிடேட் இருக்கான்னு தான் சொல்றேன். இன்க்ளூசிவ்னஸ்னா சார் நான் இன்க்ளூசிவ் பண்ணிக்கணும். அதாவது வந்து நான் சொல்லல சார், ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ்னு சொல்கிறதோட அர்த்தம் நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா வந்து இன்க்ளூசிவ்னஸ் பிஜேபிக்கு இருக்குன்ற அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட சிம்பிள் கொஸ்டின், முஸ்லீம் கேண்டிடேட் எவ்வளோ பேர் இருக்காங்க? அதுதான் சொல்கிறேன். யாரை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரியாதுல்ல, யாரை நாமினேஷன் கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்க போகிறாங்க. நமக்கு தெரியாதுல்ல. சில பேர் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறாங்க மனுவை. விருப்பப்பட்ட மனுவை ஏற்றுக்கிறாங்க. யாராவது வந்து நான் கொடுத்தேன் ஏற்றுக்கலன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம பேசலாம், டிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை நியூஸ். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை தான் அவங்க போட்டாங்க. ஸோ அவங்க வரலாறு நமக்கு தெரியும். அதே மாதிரி குறிப்பாக வந்து சபரிமலை கேஸில் வந்து யூட்டன், இடதுசாரிகளுடைய யூட்டன், இது எல்லாமே வந்து ஒரு டென்ட் கிரியேட் பண்ணிருக்கிறது. சோ இது வந்து பாக்கும்போது இல்ல சார், இதெல்லாம் ஏன் பாஜகவானால கல்டிவேட் பண்ண முடியல? பாஜக வந்து அங்க பெரிய காங்கிரஸ் கல்டிவேட் பண்ணது இல்ல சார். அதாவது பாஜக வந்து அங்க வந்து இட் இஸ் நாட் இன்டு தி பிக்சர் அட் ஆல். அவங்க இப்பதான் வந்து ஒரு எம்பி சீட் எடுத்திருக்காங்க. நேமம் தொகுதி எடுத்துங்க. இட்ஸ் அ டைட் கார்னர். எல்டிஎஃப்ல வந்து அங்க இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர் நிற்கிறாரு, ராஜீவ் சந்திரசேகர் நிற்கிறாரு. அது போக வந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரிய இன்னொருத்தர் நிற்கிறார். ஸோ சில இடத்துலலாம் வந்து ஒரு டைட் கார்னர் இது இருக்கிறது. ஸோ ஒரு 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 பாசிபிள் இன்ட்ரோடாக தான் இதை பார்க்குறாங்களே தோற்று வந்து. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு சிக்னல் வந்து விட்டுது. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சிக்னல் வந்து இருக்குது. பாஜக வந்து ஒரு கணிசமான ஒரு 3rd பொசிஷன், சில இடத்துல வந்து 2nd பொசிஷனே சில இடத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச வந்து கேரளா மக்கள் இஸ் டெஃபினெட்லி வெயிட்டிங் ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா பினராய்க்கு ஆல்டர்னேட்டிவா யாருமே கிடையாது. ஸோ அது அவங்களுக்கு தெரியும். அந்த கட்சியும் இப்போ இந்தலேருந்து இன்னொரு முக்கியமான மெசேஜ் வந்து கேரளாவில் கம்யூனிஸ்ட் டிஃபீட் ஆயிடுச்சுன்னா இந்தியாவிலேயே கம்யூனிசம் இஸ் டிஃபீட்டட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி ஒரு பார்ட் ஆஃப் த கம்யூனிசம் ஸ்டேட் பார்ட்டியா மாறிட்டாங்க. சித்தாந்தமே வந்து இந்தியா ஏத்துக்கலன்ற மாதிரி மெசேஜ் தான் கொண்டு போகுது. கம்யூனிசம் இல்லாத இந்தியான்னு நீங்க சொன்னதை பாஜக சொல்றதை நம்பி நான் யாரும் சொல்ல, ஒரு பொதுவா சொல்றது. இந்த ஒரு மெசேஜ் தான் எடுத்துட்டு போவாங்க. கேரளம் பற்றி சொல்லணும். அதாவது சுருக்கமாக கேரளத்தை பற்றி மட்டுமே, அது அசாம் போகிறதுக்கு. ஏன்னா 2 விஷயங்கள் வந்து டிஸ்டர்பிங்காக இருந்தது லெஃப்டோட கவர்மெண்ட்டில் வந்து. ஒன்று வந்து உங்களுக்கு இப்போ சபரிமலா இஷ்யூவில் வந்து அவங்க சார்பாக அங்கே பேசுவோம். ஐ திங்க் அபிஷேக் சிங் தான் அவங்களுக்கு லாயர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில். அப்படியே அவங்க வந்து பிஜேபி லாங்குவேஜ் தான் அங்கே பேசுகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி யூட்டர்ன் அது ஒன்று. 2வது, இந்த 5 வருஷத்தில் 2nd டேர்மில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதாங்க. பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் கேரளாவோட ஸ்டேட் மினிஸ்டர், சிபிஎம் மினிஸ்டர் அதில் ப்ரிசைட் பண்ணுறாரு. அந்த மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத்துக்கிட்ட அந்த வாழ்த்து செய்தி அவங்க படிக்கிறாங்க. இதோடு நான் நிறுத்திக்கிறேன். கிருஷ்ணன் சார், அசாம் போயிடலாம். உங்களுக்கு பிடித்த மாநிலம். மீண்டும் அங்கே என்டிஏவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கு நேற்று. அதற்கு முன்னால என்னுடைய அரசு பணியில் நான் மிக பெரும்பாலும் உயர்மட்ட ஊழலை நான் கையாண்டவன். அதனால் ஊழலுக்கு எதிராக எல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு வேறு கருத்தே இல்லை, வேறு எதிர்கருத்து இல்லை. ஆனால் பாஜக வந்தால் ஊழல் ஒழிந்துவிடும் என்று சொல்வது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இன்று ராகவ் சட்டாவும் இன்னும் 6 பேர் கூட 6 பேர் வந்தது வந்து எப்படி வந்தார்கள் என்பதை பற்றி நாம் அது பேசுபொருளாக ஆகவில்லை என்பதனால் அதில் தகுதித்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. இது போல பல விஷயங்களை சொல்ல முடியும். எனவே பாஜகவிற்கும் ஊழல், பாஜக அதாவது மம்தா பானர்ஜியை வெளியே தள்ளி பாஜக வர வேண்டும் என்றால், பாஜக வந்தால் ஊழல் இல்லாத ஆட்சி மேற்கு வங்காளத்தில் வரும் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. எனவே இப்ப அஸ்ஸாமுக்கு வரலாம். வந்து அஸ்ஸாமை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுஜீவிகளும், அதாவது பப்ளிக் இன்டெலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய எல்லா அறிவுஜீவிகளும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதாவது
இந்தியாவினுடைய சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், குறிவைத்து குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அதை நாம் வலுவாக தெளிவாக எதிர்க்க வேண்டும். இதை முன்னின்று செய்பவர் இன்றைய அஸ்ஸாமின் முதல்வர் என்பது வெளிப்படை. அவர் மிக மிக தெளிவாக சொல்கிறார். இதற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்குத்தான் நாம் நம்முடைய ஆதரவை தர வேண்டும். எனவே அஸ்ஸாமில் இன்று காங்கிரஸ் கட்சி கருத்து கணிப்பு சொல்ல அளவுக்கு அவ்வளவு குறைய வாக்குகள் பெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. அது தேர்தல் முடிவுகள் வந்த வரைப்பு தான் தெரியும். அப்படி ஹேமந்த பிஸ்வா சர்மாவுடைய ஆட்சி மீண்டும் வந்தாலும் அஸ்ஸாமினுடைய சிறுபான்மையினருக்கு பின்னால் இந்தியாவினுடைய எல்லா அறிவுஜீவிகளும் நிற்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த அச்சம் இருக்கா உங்களுக்கு? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிக்குங்கிற அச்சம் இருக்கா? இல்ல, அதாவது வன்முறை இல்லைங்க, வன்முறை இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. அதாவது சிறுபான்மையினுடைய வாக்குகளை எடுப்பதன் மூலம் ஜெரிமாண்டரிங் சொல்றாங்களே, இப்ப நண்பர் கண்ணன் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் ஜெரிமாண்டரிங் நடக்கிறது இல்லையா? அதாவது உன்னுடைய தொகுதிகளை நீங்க அதை பிரிக்கிற விதத்துல சிறுபான்மையினர் யாருமே வர முடியாதபடி செய்ய முடியும். அப்படிதான் அஸ்ஸாம் நடந்திருக்கு. அஸ்ஸாமுடைய அந்த தொகுதி பிரிவினை பார்க்கும்போது பல இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. அதுக்கு முக்கியமான அதனுடைய ஆன்டிடோட் என்னன்னா நிறைய பேர் வாக்களிக்கணும். அதுவும் நடந்திருக்கு இப்போ. அதனால இந்த ஜெரிமாண்டரிங் பண்றதுனால சிறுபான்மையினர் ஒதுக்கப்படுகிறார்கள். அவருக்கு எதிராக வன்முறை நடக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் அவருடைய குரல் அமுக்கப்படும் போது, அவருடைய உரிமை மறுக்கப்படும் போது, இன்று மத்திய அரசுல யார் இருக்காங்க? பாஜக ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லையா? இன்னைக்கு முஸ்லீம்களோட குரல்ல எடுபடல. இந்திய அரசுல முஸ்லீம்களோட குரலே எடுபடவில்லை இல்லையா? அதை நாம் திரும்ப 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 சொல்ல வேண்டும். அதுதான் இன்றைய அறிவுஜீவிகளுடைய செய்ய வேண்டிய வேலை என்று நான் கருதுகிறேன். இது அஸ்ஸாம்ல யார் ஜெயிச்சாலும் அஸ்ஸாமுடைய இஸ்லாமிய மக்களுக்கு பின்னால் இந்திய அறிவுஜீவிகள் நிற்க வேண்டும். என்ன பொறுத்தவரை அஸ்ஸாம் முடிவு காங்கிரசுக்கு எதிராக இவ்வளவு காங்கிரஸ் இவ்வளவு குறைவாக காங்கிரஸ் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, அரசியல் அதிகாரம் அற்றவர்களாக இஸ்லாமியர்கள் மாற்றப்படுகிறார்கள் அஸ்ஸாம்லங்கிறத அவருடைய குற்றச்சாட்டு. இந்தியா முழுவதும் நடக்குது, அஸ்ஸாம்ல அது குறிப்பா நடக்குது. சார், நான் இங்க சென்னையில் உட்காந்துட்டு எவ்வளோ 1000 கிலோமீட்டர் தள்ளிக்கிற அஸ்ஸாம் பத்தி என்னால் பேச முடியும். நமக்கு வச்சிருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்ல, அதுதான் சொல்றேன். அதையும் நான் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு என்னால பேச முடியாதுன்றேன். ஏன்னா பிஜேபியிலேயே பல கோகாயோடைய தலையை பார்த்தும், அவர் தலையில இருக்கிற தொப்பியை பார்த்தும், இஸ்லாமிய பிரதிநிதியோடைய தொப்பியை பார்த்தும் ஹிமந்தா பிஸ்வா சர்மானால துப்பாக்கியால சுட முடியும், அந்த புகைப்படங்கள் வெளியாகும், சர்ச்சையாகுங்கிற செய்திகள் நம்ம பார்க்கலையா? சர்ச்சையெல்லாம் பார்த்தோம். அது ஏன் தமிழ்நாட்டில் சென்னையில் உட்காந்து பார்க்க முடியாது? இல்ல சார், அதெல்லாம் பார்த்தேன் சார். என்ன முடிச்சிடுறேன், ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய குற்றச்சாட்டு, நான் உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் பிஜேபியோட அது அவங்களோட பாலிசி, யாரெல்லாம் அவங்களோட விருப்பம் ஏற்று கொடுக்குறாங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பிஜேபியில் முஸ்லாமியர்கள் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்காங்களா இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் அவருக்கு பதில் சொல்றேன். முக்தார் அப்பாஸ் நக்வி பிஜேபியிலேருந்து விலகிட்டாரா? ஷானவாஸ் ஹுசேன் பிஜேபியிலேருந்து விலகிட்டாரா? அதுக்கு ஐயா பதில் சொல்லட்டும். முதல்ல அரசியல் அதிகாரம் நான் என்ன சொல்ல, இருக்கிற டேட்டா தான் நான் சொல்ல முடியும். பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க யாரா விலகி வந்துட்டாங்களா? இது வரைக்கும் அவங்களுக்கு மத்தியில் அமைச்சரவை கொடுக்கல, எம்பி கொடுக்கலன்னு இவர் சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக வெளில வந்தேன்னு யாராவது சொன்னாங்களான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணுங்க. பிஜேபி as a பார்ட்டி அவங்க கிட்ட மெம்பர்ஸ், முஸ்லீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா, கிறிஸ்டியன் மெம்பர்ஸ் இருக்காங்களான்றது தெரியாம பேசக்கூடாது. இல்ல, நீங்க கேரளாவில் கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது குறித்து சொல்றீங்க. அவங்க எதுக்கு சொல்றாங்க? இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கீங்க சார். அவங்க நான் இப்போ சொல்றேன், முன்னம் கேஸ் இருக்கிறது, வக்ஃப் வாரிய நிலம் ஒரு பெரிய இடத்துக்கான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்கு. சர்ச்சு அது அவங்களோட இடம்னு சொல்றாங்க. பிஜேபி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க ஆதரவு விட்டு நிக்கிறாங்க. அது சர்ச்சோட இடம்ன்றாங்க, இது எங்களோட பகுதின்றாங்க. அப்ப யார் பக்கம் நிக்க முடியாது? இல்ல, நான் கேரளாக்கு அந்த பதில் சொல்லிட்டேன். எது நியாயமா அதுதான் அங்க நிக்கிறாங்க. அதுதான் ஃபேக்ட். அது
இப்போ இங்கே நீங்கள் சொல்கிறது அசாமை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு 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 கேக் இருக்குது. நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸோட மிஷினரி வீக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து அசாமில் நார்த் ஈஸ்ட்டில் தேர்தல் வரப்போகுதுன்னா உங்கள் ஃபுல் மிஷினரி இறக்கி ஏன் வந்து இமந்தாவோட நரேட்டிவ் வந்து நீங்கள் பிரேக் பண்ண முடியாது? காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா நான் கேட்குறேன். நீங்க இங்க குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி அங்கேருந்து வந்து பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் 2 தடவை மாநிலங்கள் எலெக்ட் பண்ணப்பட்ட இடம்னா எவ்வளவு இருந்திருக்கும் காங்கிரஸ்க்கு ஓட் பேங்க். அது எப்படி சரியா விட்டீங்க? இல்ல எது நரேட்டிவ்ன்றீங்க? இல்ல சார், நான் என்ன சொல்ல, இவர் மாதிரி இப்போ இமந்தா பிஸ்வாஸ் வர்மாவா சர்மாவா ஒரு துப்பாக்கியில சுடுற மாதிரி புகைப்படம் சார், அது ஒரு புகைப்படத்தை வந்து ஒரு 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 புகைப்படம் இல்ல, ஒரு செய்தி. நான் டிஃபெண்ட் பண்ண வரல சார். கை ரிக்ஷா இழுக்கிறது ஒரு புகைப்படம் அல்ல, செய்தின்னு சொன்னார்ல சார். நான் அதை வந்து ஐ எம் நாட் டிஃபெண்டிங். ஒரு இன்சிடென்ட்டை ஓவர் கம் பண்ணிட்டு என்ன இருக்குது, டாவோஸ் போனார் சார். அது ஒரு அசாம்ல இதுவரைக்கும் அசாம்ல பார்க்காத எவ்வளோ முதல்வர் எவ்வளோ இருந்திருக்காங்க. டாவோஸ்ல போயிட்டு வந்து அசாம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 27,000 கோடி ரூபாய்க்கு வந்து டாடா கம்பெனி வந்து செமிகண்டக்டர் இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன் அதை பேச மாட்டேன்றீங்க? நீங்க திரும்ப திரும்ப ஏன் காங்கிரஸால வலுவா அங்க செயலாற்ற முடியலன்னு பேசும் திரு கண்ணன். அசாம்ல பாஜக செட் பண்ண அந்த நரேட்டிவை காங்கிரஸால வலுவா எதிர்கொள்ள முடியல அப்படின்னாரு சார். இல்ல, அதாவது நாம பழச மறந்துட்டு பேசுறோம். 1980 இருந்து அசாம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், வந்தேரிகளுடைய பிரச்சனை. அது வந்து ஒரு பெரிய எழுச்சியை அங்கே ஏற்படுத்தி ஒரு மாணவர் படையவே ஆட்சிக்கு கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். 85 ராஜீவ்காந்தியோட அவர்கள் ஒரு ஒப்பந்தமே செய்து கொண்டார்கள். அந்த ஒப்பந்தம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து மையமான. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்துச்சு. ஹிதேஷ்வர் சாய்க்கியா அவர்களெல்லாம் ஆண்டார்கள். இன்னைக்கு அந்த சிக்கலை, அந்த பிரச்சனையை முழுமையாக கையில் எடுத்து அதை வந்து அதையே வந்து வெப்பனைஸ், ஆயுதமாக்கி இருக்கிறது பாஜக. அதுவும் இந்த குறிப்பிட்ட முதல்வர் இருக்கார்ல, அவர் வந்து 9,000 ரூபாய் கொடுத்துருக்காரு தேர்தலுக்கு, ஒரு 40 லட்சம் பெண்களுக்கு. ஆமாம். அதனால் இதை அவரை வந்து வெல்ல முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்த ஒருத்தராக இருக்கா மாதிரி இருக்கார் அவர். அவர் வெளிப்படையாகவே இந்துக்களுக்கு மிக சார்பாகவும் இந்த வந்தேரிகள்னு சொல்கிறவர்களை எதிர்த்தும் பேசுகிறார். அந்த பேச்சுக்கு ஒரு எதிரொலி, ஒரு ரெசனேஷன், ஒரு போலரைசேஷன் நடக்குது, ரெசனன்ஸ் இருக்கு. அதனால இந்த சிக்கல் தீரல. பாருங்க, அந்த மாணவர் அசாம் கண பரிஷத் அப்படின்னு வந்த அந்த கட்சியவே காணாத பண்ணிட்டாங்க அங்க. அதனால இதுதான் அங்க முக்கியமான சிக்கல். இது தவிர அவர் கொடுக்கிற அவருடைய நலத்திட்டங்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த, அதாவது அசாம் உடைய பண்பாட்டு அடையாளம், இதற்கு ஒரு பெரிய சிக்கல். அது இந்து வங்காளிகளாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அதிகமாக இஸ்லாமிய வங்காளிகள் இருக்கார்கள். இந்தியாவிலேயே காஷ்மீரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிற இடமும் அதுதான். ஓகே, மே 4 வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவேறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.